ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஒரு கிலோ தங்கத்தோட விலை 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு? 14 லட்சம் தான். பட் இப்போது 65 லட்சம். ஆனால் அந்த காலத்துலேருந்து நம்ம எஃப்டியில் போட்ட பணம் 20 லட்சம் கூட இல்லை. அப்படின்னா பணத்தை சேவ் பண்ணுறது சரியா இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா? அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்ஃப்ளேஷன் வருஷத்துக்கு 6 to 7% இருக்கும். நீங்கள் சேமிக்கிற பணம் எஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா 5 to 6% தான். அதனால் எஃப்டியில் வச்ச பணத்தோட வேல்யூ கம்மியாகுது. அதே நேரத்தில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஸ்டாக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா 12% வரைக்கும் உங்களுக்கு க்ரோத் தரும். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 2010 ஒருத்தர் ஒரு லட்சம் எஃப்டியில் போட்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி அதோட வேல்யூ 1.8 lakhs. அதே 2010 ஒருத்தர் 1 லட்சத்தை இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டு வச்சுருக்காரு. இன்றைக்கி அதோட வேல்யூ 6.5 lakhs. யோசிச்சு பாருங்கள், ஒரே பணம் தான், ரெண்டு விதமான கன்க்ளூஷன். ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் தெரியுமா? சேவிங்ஸ் உங்களோட பணத்தை ப்ரொடெக்ட் பண்ணும். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது உங்களோட பணத்தை க்ரோத் பண்ணும். உங்களோட ட்ரீமை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ்னால் மட்டும் முடியாது. ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க கீப் இன் டச். நீங்கள் மாதம் எவ்வளோ பணம் சேமிக்கிறீங்க, அதில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.